இசக்கி அம்மா இசக்கி அம்மா தாயே இசக்கி அம்மா முன்னால் வந்தருள் புரிவா தாயே முன்னால் வந்தருள் புரிவா கருப்பசாமி ஏங்காவை கருள வேணும் ஐயா நீ காவலில கெட்டிக்கார கோட்டவாசல் கருப்பசாமி நீ குழந்தைக்கு அருள் புரிவா வண்டிக்கார வைர வேற அந்தருள வேணும் ஐயா மாறி மாறி விடந்த வேணா நாகராஜனாக கண்ணி அவர்கள் இரு பேர்களுக்கு அமிர்த 8 கலசத்தில் அமிர்த 8 கலசத்தில் அட்ட காளியாக அவதரித்தார் அட்ட காளியாக அவதரித்தார் அமிர்தம் என்னும் 8 கலசத்திலே அட்டகாளியர்களாகவே அவதாரம் செய்த போது முதலாவது பிறந்தவா அவதான் மூத்தவா என் தாயான பத்திரகாளி அம்மா இரண்டாவது பிறந்தவள் ஈஸ்வரி மூணாவது பிறந்தவள் என் தாயான முத்தாரம்மா நாலாவது பிறந்தவள் என் தாயாகப்பட்ட நாகம்மா இப்படி அம்பிகை 8 பேர்களுமே ஒருத்திக்கு ஒருத்தி மாரியம்மாளை பார்த்தா காளியம்மாளை பார்க்க வேண்டாம் காளியம்மாளை பார்த்தா கருமாரியம்மாளை பார்க்க வேண்டாம் கருமாரியம்மாளை பார்த்தா பத்திரகாளியம்மாளை பார்த்தா முத்தாரம்மனை பார்க்க வேண்டாம் ஏன்னா அம்பிகையா 8 பேருமே ஒரே அடையில பொறிச்ச கோழி குஞ்சு மாதிரி ஒண்ணு போல 8 பேரும் ஒரே சைஸ்ல இருக்கா ஆமா பார்ப்பதற்கே பேர் அழகியாக அம்பிகையால் அவதாரம் செய்த போது அந்த நாகராஜனும் நாகக்கண்ணியும் மனதிலே மட்டில்லாத மகிழ்ச்சி கொண்டு நாம நினைத்து தவம் இருந்ததோ ஒரே ஒரு பிள்ளைக்காகத்தான் இறைவன் அவளுக்கு கொடுத்ததோ 8 பிள்ளைகளையும் கொடுத்திருக்கிறார் அதனால இப்பேற்பட்ட பிள்ளைகள் 8 பேர்களையுமே நாமல் எந்த குறைகளும் இன்றி சிறப்பாக வளர்க்க வேண்டுமானால் நம்ம ஒரு மானிட பெண்ணா இருந்தா பிள்ளைகளுக்கு நாம தாய் அமிர்தம் கொடுக்கலாம் பிள்ளைகளோ ஒரு தெய்வத்தினுடைய அம்சங்களாக இருக்கிறார்கள் நம்ம இருப்பதோ ஒரு நாக வடிவமா இருக்கிறோம் வயத்தால போகுதா அப்ப மாத்திரை வாங்கி போடு அந்த வயத்தால இல்ல அதாவது பாம்புக்கு கால்கள் கிடையாது
பாம்புக்கு கால் கிடையாது, நமக்கு 2 கால் இருக்கு, நம்ம காலால் நடக்கும். ஆமா, ஆடு மாடுக்கு 4 கால் இருக்கு, அது காலால் நடக்கு. அதனால வயத்தை கொண்டு நெளிஞ்சு நெளிஞ்சு ஊந்து ஊந்து போகுதானா வயத்தால போகுது. அது பிறந்த நாள்ல இருந்து வயிற்றால தானே போகுது. அதான பார்த்தேன். சரி, நான் கூட உனக்கு தான் வயத்துக்கு சரியில்லையோன்னு பார்த்தேன். இல்லை எனக்கும் கொஞ்சம் இப்போ சரியா இல்லாம தான் சரியா போச்சு. பரவாயில்ல, நல்லா கூட 2 பூரியை சாப்பிடு. பூரி என்னங்க வேணுங்கிறது இருக்க. நல்லா கேட்கும். ஆமா, ஆராய்ச்சி கேட்க வையணும். ஆமா, வந்த உடனே ஆசாரப்படுத்தி ஓசாரப்படுத்தி உண்பதற்கு சோறு தந்து, கொடுத்ததற்கு உடை கொடுத்து, திருமுடிக்க பூ கொடுத்து, அதே மாதிரி தங்குவதற்கு இடம் கொடுத்து. ஆனா நிர்வாசர சும்மா சொல்லக்கூடாது. புண்ணியமான அண்ணாச்சி முருகராஜி அண்ணாச்சி. ஆமா, லேசா சொல்லக்கூடாது. எந்த நேரம் எது கேட்டோமோ அத்தனையும் கிடைக்கும். ஆமா, அப்பேற்பட்ட படுக்கிறதுக்கு இடம் கொடுத்து பெட்டு கொடுத்து நகரிலே வாழ்ந்து வரக்கூடிய அனைவர்களுமே நல்ல குணங்கள், நல்ல அன்புகள். ஆமா, அப்ப இந்த நாகராஜனும் நாகக்கண்ணையும் பெற்றெடுத்த திருமக்கள் அட்டகாலியர்கள் 8 பேர்களையும் சிறப்பாகவே நாமல் வளர்க்கணுமானா என்ன செய்ய வேண்டும்? குழந்தைகளுக்கு சுத்தமான கொம்பு தேனை கொடுத்துதான் நாம வளர்த்தணும். ஏன்னா நம்மளால தாய் அமிர்தம் கொடுக்க முடியாது. என்னத்தை தான் பாலும் பழத்தையும் பாம்பு கூட்டினாலும் பாம்பு கொடுக்கிறது நமக்கு விஷத்தை தான் கொடுக்கும். ஆண்டவே அதுக்கு அதைத்தானே கொடுத்திருக்காரு. முடியும், நாகத்துக்கு ஆண்டவே விஷத்தை கொடுத்திருக்காரு. அதனால அது விஷத்தை தான் கொடுக்கும். அப்ப குழந்தைகளுக்கு அதை கொடுக்க முடியாது. அதனால நாகராஜனும் நாகக்கண்ணையும் குழந்தைகளுக்கு சுத்தமான கொம்பு தேனை கொண்டு வந்து சிறப்பாகவே வளர்க்க வேண்டும் என்று. கொம்பு தேனை வேணும்னு சொன்னா கப்பல்ல போனோம், இல்லைன்னா பிளேட்ல போனோம். அதாவது 7 மலை 7 சமுத்திரம் சத்தா சமுத்திரத்தை தாண்டி போனாத்தான் இந்த கொம்பு தேன் கிடைக்குமா? கிடைக்கும். ஆனா இங்கேயும் கிடைக்கும். ஆமா, நம்ம நாட்டுல கிடைக்கும்னு சொன்னா கிடைக்கும்னா தட்டு தேன் தான் கிடைக்கும். ஆமா, தட்டு தேன் வேற, கொம்பு தேன் வேற வேற. அது வந்து சுத்தமா இருக்கும். ஆமா, அதனாலே நாகராஜனும் நாகக்கண்ணையும் கொம்பு தேனை கொண்டு வந்து கொம்பு தேனை கொண்டு வந்து நம்ம குழந்தைக்கு கொடுக்க வேணும். நாகராஜ நாகக்கண்ணி 7 மலை காவுக்குள்ள சமுத்திரம் தான் கடந்து கொம்பு தேனை எடுத்துக்கொண்டு நாகலோக வந்தல்லவோ நாவால அமிர்தமிட்டா நஞ்சு போய் சேரும் நாளால தேனை ஊட்டி தேனை ஊட்டி வரிசைய வளர்த்து வார பிள்ளைய வரிசையோடு வளர்த்து வார. தன் மகளாகப்பட்ட வத்திரகாளி அம்மா, மாரியம்மா, முத்தாரம்மா, முப்பிடாண்டி
சரியா காந்தாரி கனகதுர்க்கை அக்கினி மாறி அழகுமாறி அழகுடைய வடகுத்தி அம்மா இவா 8 பேர்களுக்கும் 7 சப்தா சமுத்திரங்களையும் கடந்து 7 மலைகளை எல்லாம் தாண்டி சுத்தமான கொம்பு தேனையே கொண்டு வந்தார்கள். தன்னுடைய நாவினால் அமிர்தத்தை கொடுத்தால் பிள்ளைக்கு நஞ்சு போய் சேரும் என்று வாளால் தேனை ஊட்டி பிள்ளையை வரிசையாகவே வளர்த்து வருகிறார்கள். அம்மாவே காலையில பார்த்தா ஒரு நிறமா இருக்கா, மத்தியானம் பார்த்தா ஒரு நிறமா இருக்கா, நைட்டு பார்த்தா ஒரு நிறமா இருக்கா. அதான் 4 ஒரு மேனையும் பொழுது ஒரு வண்ணமுமாக அம்மா சீரோடும் சிறப்போடும் செல்வமாகவே வளர்த்து வருகிறார்கள். ஒரு சூரியனை பிடித்து ஒரு இரண்டு குவையில கொண்டு 1000 சூரியனை பிடித்தடைத்தால் எப்படி ஒளி கொடுக்குமோ அதே மாதிரி அட்டகாளி 8 பேர்கள் பத்திரகாளி அதிபதியாக இருக்கின்றவர்கள் அப்படியே சொல்லித்துக் கொண்டிருக்கின்றார்கள். நம்ம ஒரு சூரியனே நேரால பார்க்க முடிய மாட்டேங்க. அப்ப 1000 சூரியனுக்கு இணையாகுமா? 1000 சூரியனை எதிர்பார்க்க முடியுமா? முடியாது. அப்பேற்பட்ட ஒளி. ஆமா, அப்பேற்பட்ட ஒளியோடு இருக்கின்றார்கள், பிரகாசம். சரி, அப்பேற்பட்ட அழகு நிறைந்த பெண்ணாக அட்டகாளியர்களை அவதாரம் செய்த போது காளியர்கள் 8 பேர் இப்படி நாகலோக பட்டணத்திலே இருந்து வரும்போது கைலாசத்திலே பார்வதி பார்த்தார். என்னைக்குமே இந்த ஆண்டவனாகிய பகவான் நம்மள பெண்ணுன்னு சொல்லி நம்ம கொஞ்சம் குறைவா தானே ஆண்டவன் பேசுவாரு. நாகராஜனுக்கும் நாகக்கண்ணுக்கு ஆண்டவன் பிள்ளை கொடுக்க மாட்டேன்னார். பார்வதி என்னுடைய சக்தியினாலே நான் 8 பிள்ளைகளை கொடுத்தேன். அதனால இந்த மகிமையை இறைவனுக்கு மறுபடியும் நாமல் தெரியப்படுத்த வேணுமானால் அவர் மனசுல என்ன இருக்கு, நாம தங்கைமார்களை பத்தி ஆண்டவை என்ன நினைத்திருக்கிறார் அப்படிங்கறதை பத்தி நாம முதலாவது தெரிந்து கொள்ளணும். அதற்கு சிவனிடத்தில் ஏதாவது 4 வார்த்தை பேசி பார்ப்போமே. சிவனாரிடத்துல பேசுவோம், ஆண்டவன் மனசுல என்ன இருக்குன்னு நமக்கே தெரிய வந்துடும். அப்படி என்று சொல்லி அட்டகாளியர்கள் 8 பேர்களையும் பத்தி ஆண்டவனால் இடத்திலே பேச வேண்டும் என்று பார்வதி கையிலே பகவானை அழைத்தார். ஆண்டவா பரம்பொருளே, நான் உங்களை பிரிந்து 48 நாள் ஒரு மண்டலங்களும் முடிந்து போய்விட்டது. நீங்களும் என்னை பிரிந்து அன்றாடம் உலகம் எல்லாமே படியிழந்து வருகிறீர்கள். அதனால உங்களுடைய களைப்பை தீர்ப்பதற்கும் என்னுடைய களைப்பை தீர்ப்பதற்கும் நம்ம ஏதாவது நேர போக்குக்கு ஒரு சின்ன விளையாட்டு ஒண்ணு விளையாடணும். அதான் என்ன விளையாட்டு விளையாடலாம்? ஒரு தட்டாங்கல் விளையாடுவோமா? தட்டாங்கல் விளையாட அது சின்ன பிள்ளைங்க விளையாடக்கூடிய விளையாட்டியா? சரி, வேற என்ன விளையாட்டு இருக்கு? அப்போ மணல குடிச்சு அங்கிட்டு ஒருத்தி இங்கிட்டு ஒருத்தி இருந்து நடுவுல வந்து கயிறு மாதிரி மணல உருட்டணும். உருட்டிக்கிட்டு கிச்சி கிச்சி தம்பளம் கியா கியா தம்பளம் கிச்சி கிச்சி தம்பளம் கியா கியா தம்பளம் நான் வச்ச திரிய நீ எடுக்க வேணும், நீ வச்ச திரிய நான் எடுக்க வேணும். இது ஒரு விளையாட்டையா? கிச்சி கிச்சி தம்பளம் கிளியா தம்பளம்னு? அதான பார்த்தேன். அதெல்லாம் அப்போ சின்ன பிள்ளைங்க விளையாடணும், பழைய விளையாட்டு. இப்போ உனக்கு வயசு என்ன ஆகுது? வயசு எனக்கு 38 முடிஞ்சு 39 பிறந்திருக்கு. 38? ஆமா, இப்ப ஊருக்கு போயிட்டா எனக்கு பிறந்த நாள். அவர் பேரனுக்கு பிற ட்ரெயின் டிக்கெட்ல 62 போட்டுருந்துச்சு. ஆமா, நான் வரும்போது தான் எங்க வீட்டுல பூ வச்சிருக்காங்க. யாருக்கு? என் வீட்டுக்காரிக்கு. உன் வீட்டுக்காரிக்கா? கல்யாணம் முடிச்சு எத்தனை வருஷம் ஆகுது? கல்யாணம் முடிச்சு 25-30 வருஷம் ஆச்சு. அப்புறம் என்ன நேத்து பூ வச்சிருக்குங்க? குறைவா இருக்கு. அதெல்லாம் குறையில, அதுதான் பூ வச்சிருக்காங்க. வேற என்ன நினைக்கியோ? பரவாயில்ல, வேற என்ன ஒரு சின்ன வீடு இருக்குன்னு நினைக்கியோ? அதுதான் கல்யாணம். அப்போ ஏதாவது ஒரு சின்ன விளையாட்டு விளையாடணும்னா ஏ தாத்தா நம்ம ஸ்கிப்பிங் விளையாடுவோமா? அது நல்ல விளையாட்டு தான். நானும் குடத்துக்கார தாத்தாவும் கயத்தை பிடிச்சு கயிறை சுத்திக்கிட்டே இருப்போம். நீ நடுவுல நின்னு குதிச்சுக்கிட்டே இருக்கணும். எங்களுக்கு காலம் வரும்போது காலை வாரி நச்சுன்னு அடிச்சிடும். நான் குப்புற அடிச்சு விழுந்து ஜாமன்னு நினைக்கிய.
அதனால நேரம் போகணும்னு சொன்னா சரி பகவானும் பார்வதியும் அன்றாடம் விளையாடக்கூடிய விளையாட்டு சொக்கட்டங்கால் மண்டபத்திலே சோபிபுரத்தி விளையாடுவார்கள். அப்படி ஆண்டவனும் பார்வதியும் விளையாட வேண்டும் என்று இரு பேர்களும் ஒருவருக்கொருவராகவே விளையாடி கொண்டிருந்தார்கள். அப்ப பார்வதி சும்மா இருப்பாளா? ஆண்டவனை அழைத்தார். ஆண்டவனே பகவான், ஆண்டவனே பகவான், ஆதிசக்தி வார்த்தைகளோ ஏழு உலகமே இளையழக்க போகும்போது என்னுடைய அழகை போல் உலகில் பார்த்ததோ கோமடியால போல் உலகத்தில் பார்த்ததோ தன்னந்தங்கால போல் தன்னந்தங்கை சாமி தலை உலகில் ஆண்டவா பரம்பொருளே, 14 உலகத்திலேயும் என்ன மாதிரி அழகு பெண்ண நீங்க இந்த உலகத்துல எங்கேயாவது பார்த்தது உண்டா? நாளைக்கு வர சண்டை இன்னைக்கு இழுத்துருவோம் தெரியுது. நாளைக்கு வர சண்டையெல்லாம் இன்னைக்கு இழுக்கல. நீ பேச்சுக்கால அப்படித்தானே கொடுக்க. நான் என்ன மாதிரி அழகு பெண்ணை இதுவரைக்கும் எங்கேயாவது பாத்தீங்களான்னு தானே கேட்டேன். இது என்னம்மா சின்ன பிள்ளைத்தனமான ஒரு வார்த்தை. என்ன ஆச்சு? அதாவது உன்ன மாதிரி அழகுடைய பெண் இருக்கா இல்லையான்னு கேட்டா நான் பூலோகத்துல போய் ஒவ்வொருவர்களுக்கும் படியளக்க தான் எனக்கு வேலை. அதுதான் வேலை. யாரு அழகா இருக்கா யாரு அழகு இல்லாம இருக்கான்னு இதை பார்க்க மாட்டேன். அப்படி பார்க்கக்கூடியது எனக்கு வேலை இல்ல. ஆண்டவா, என்ன இருந்தாலும் உலகத்துல எத்தனையோ கோடிக்கணக்கான பெண்கள் இருக்கிறார்கள். சரி, என்ன மாதிரி அப்ப யாருமே அழகா இல்லையா? இல்லையா ஐயா? பார்வதி அழகா இருக்கனா அழகா இருக்கான்னு கேக்கிய. சரி, தன்னை வச்சுக்குமா அந்த வீட்டு குளக்கட்டை, ஊரை வச்சுக்குமா ஊச குளக்கட்டை. அதனால தான் தான் அழகு தான் தான் அழகுன்னு நினைக்காத. உன்னை விடவும் அழகு நிறைந்த பெண்கள் உலகத்துல எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். நாகலோக பட்டணத்துல இருக்காளே உன் தங்கைமார் 8 பேரும். அடேங்கப்பா, அவ 8 பேரு இருக்க அழகுக்கு யாவரும் ஈடாக முடியாது. அவள் எப்பேரு வட்ட அழகு தெரியுமா? அவ பத்திரகாளி அழக போல அழக பத்திரகாளி அழக போல உலகில் யாரும் இல்லை மாரியம்மா அழகை போல மாநிலத்தில் யாரும் இல்லை காளியம்மா அழகை போல அழகை போல அழகை போல நாங்கள் உலகில் பார்த்ததில்லை கலி உலகில் பார்த்ததில்லை காது மூக்கு வடிவழகி அவ மூக்கழகா மொழியழகா முகத்தினோட திருவழகா செந்தூர பொட்டல வங்கி தலையல மாடாமல்லி பொட்டல நல்ல தலையல தலையல
குங்குமங்க பொட்டல அவை ஏறுநத்தி புருவங்களா எழுத்தாணி மூத்தல எந்தாயான பத்ரகாளி அவ மூணாமில செய்யலி முகத்தினுட திருவழகா தாமரை இதழு போல அவ தையலரின் கண்ணோரண்டா அவ அரைத்து வலிட்டதை அருமமக கண்ணோரண்டா தூவிலம்பு செய்யலி அவ கூடிய நாசிக பல செய்யலில செய்யலி கோமேதியா உதடல அவ கோமேதியா அவ கோமேதியா அவளுக்கு ஓலப்பூ செய்யலில ஒரு பாகந்தலை முடிய ஆலமர விழுது போல அம்பிகையா முடியல கருமேக சுந்தரை காலிலையா முடியல அடேங்கப்பா என்னப்பா இந்த பத்திரகாளி அம்மாளுக்கு கூந்தல் முடிய பார்த்தா ஓலப்பூ செய்யலிலே ஒரு பாகன் தலைமுடி ஆலமர விழுது மாறி அம்மாளுக்கு சடசடையா 1008 சடை அம்மா கூந்தல் முடி வந்து கருமேகம் எப்படி கருன்னு இருக்குமோ அத மாதிரி கூந்தல் முடி அழகு கருங்குயிலா இருக்கு அம்மாவுக்கு சொல்லுவாங்க முடிய பாருங்களேன் கருங்குயிலா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க உனக்கு முடி இருந்தா தானையா அந்த கால பெண்களுக்கு வந்து கூந்தல் முடி அழகு ஒரு பாகமும் ஒரு முழமும் அது போக அரைச்சான மிச்சம் இருக்கும் ஐயா முடிய உழைச்சு விட்டா குதிங்கால்ல வந்து அடிக்கும் குதிங்கால் வரைக்கும் இருந்திருக்கு அப்போ அது முடி ஆமா ஆனா இப்போ அப்படியா இருக்கு இப்போ எங்களுக்கு ஓடி வளர்ந்திருக்கு ஒரு சாண முடி அதை தேய்ச்சி கழுவ 2 சீயக்கா பொடி அந்த தலைமுடியும் காத்தாடியில காய மாட்டுக்கு அந்த ஜாம்பு இந்த ஜாம்பு அதுக்கு அடுத்தாப்புல கிழிஞ்ச ஜாம்பு இல்ல கிளினிக் பிளஸ் பிறவே அந்த கூந்தல் முடி காயணும்னு சொல்லி தாய்மார்கள் எல்லாம் ஒரு சினுக்கு வலியை தூக்கிக்கிட்டு தெருவுல ஒரு வீடு விடாம பாக்கி இல்லாம பூரா பழக்கம் பேசிட்டு வாரா ஆமா நல்ல சிக்கலு அப்படின்னு இந்த கூந்தல் முடி காயணும்னு சொல்லி தெருவுல ஒரு வீடு பாக்கி இல்லாம பேசி ஊர் புறணி விட்டு அதுக்கு பிறகுதான் வீட்டுக்கே வருவா தெருவுல வர வியாபாரி ஒரு ஆளை விட மாட்டா ஏ அண்ணாச்சியோ என்ன தங்கச்சி என்ன வியாபாரம் பாக்கிய நானே வெள்ளைப்பூடு விக்கேன் பல்லாரியா விக்கிய பல்லாரியும் வெள்ளைப்பூடு இருக்கு அப்படியா வெள்ளைப்பூடு வேண்டாம் பல்லாரி உள்ளி இருக்கா உள்ளி இருக்கு நாட்டு உள்ளி உள்ளி எவ்வளவு பல்லாரி எவ்வளவு உள்ளி 1 கிலோ 60 ரூபா 1 கிலோ 60 அப்ப பல்லாரி எவ்வளவு பல்லாரி 70 ரூபா 70 ரூபாயா அது என்ன நாட்டு உள்ளிக்கு ரேட்டு கம்மி ஹைபிரிட்டுக்கு ரேட்டு கூட அது விலை குறையா உள்ளி இருக்கு அது ஹைபிரிட் சரி என்கிட்ட இருக்குது நாட்டு உள்ளி சரி ஆமா அதனால உனக்கு பல்லாரி நாட்டு பல்லாரி தான் இருக்கு பரவாயில்ல உள்ளி நல்லா தான் இருக்கு சரி 2 சாம்பிளுக்கு தார கறி வச்சு பாத்துட்டு தாரேன் அப்படியா ஆமா ரொம்ப லட்சண கழுதையா இருக்கும் போது நான் தான் விடிய காலம் முத நீ தான் போனி பண்ணணும்னு பார்த்தேன் நீ வந்து 2 குடு நான் கறி வச்சிட்டு வந்து பாத்துட்டு வந்து தரமில்லையா பிறகு உள்ளியை செக் பண்ண வேண்டாமா நீ செக் பண்ண வேண்டாம் துட்டு இருந்தா நீ பதாரி கிட்ட வா துட்டு இல்லைன்னா வீட்டை பார்த்துப்போ அப்போ தெருவுக்குள்ள நாளைக்கு உங்க பைக்க கொண்டுகிட்டு வர முடியாது அப்படியா பிறகு யானோ நான் ஒண்ணு கேட்டா நீ ஏனைக்குனே பேசுனேன்னு வையோ வீட்டுக்காரர்கிட்ட சொன்னோம்னா வீட்டுக்காரர்கிட்ட சொன்னா உங்க சும்மா விட மாட்டாரு வீட்டுக்காரரு என்ன வாரு நான் ரோட்ல வியாபாரம் விற்கேன்
வியாபாரம் விக்கவா நீ 10 ரூபாய் குறை வியாபாரம் வித்தேன்னா நான் என்ன கேட்கணும் அதுக்கு தானே நீ பதில் சொல்லணும். உன் தலை காயலனா நானா கிடைச்சேன். சும்மா ஏன் ஊர்ல வந்து எனக்கு ஒண்ணு பேசக்கூடாது. அப்படியா? வண்டி இருக்காது உன் வியாபாரம் விக்காது. வேவே வண்டி அனுப்பி வைப்பற வந்த வண்டி என்னையா? வண்டியை புடுங்கி போட்டுருவா. யார புடுங்கி விட்டுவேளோ? நீ செஞ்சாலும் செய்வே. அப்ப இப்படி எல்லாம் பேசுவா. கொஞ்ச நேரத்துக்கு இப்படி பேசலான்னு வெயி. என்ன? பிறகு தலை முடி காஞ்சிரும். சரி இன்னைக்கு போயிட்டு வாரோம். நாளைக்கு இந்த உள்ளியவும் இந்த பல்லாரியும் கொண்டுகிட்டு வாரோம். ஒரு கிலோவுக்கு கூட 1 கிலோ வாங்கிடுவேன். போதும்போது வெள்ளன வீட்டுக்கு போ அப்படின்னு அனுப்பி விட்டுருவா. நீ எல்லாம் வியாபாரம் அங்கே வந்திருக்க. பிறவே விடிய காலம் நான் வியாபாரம் போனி அடிப்பேன்னு பார்த்தேன். நீ வந்துட்டு வெளியே கேட்டு போறிய இன்னைக்கு வியாபாரம் விளங்கினாப்புலதான் உங்ககிட்ட வந்து முதல்ல வியாபாரம். நீ என் முகத்துல முழிச்சிருக்கல்ல உனக்கு வியாபாரம் ரொம்ப நல்லா இருக்கும். போயிட்டு வா. போன இடம் சொல்லணும் தான். ஆமா சரி. அப்போ இந்த கால பெண்களுக்கெல்லாம் கூந்தல் முடிய பார்த்தா இப்ப விதவிதமா ஷாம்பு விதவிதமா என்ன இதெல்லாம் தேய்ச்சி இருக்க முடியும் போச்சு. ஆனா இந்த ஆயாகப்பட்ட பத்திரகாளி அம்மாளுக்கு இன்னும் எப்பேரு வட்ட அழகோடு இருக்கிறாள் தெரியுமா? அட்டகாளி 8 பேரும் அட்டகாளி 8 பேரும் தாயான பத்திரகாள் அவளுடைய அழகை போல் அகிலத்திலே யாரும் இல்லை. பத்திரகாளி அழகை போல் பாருலகில் யாரும் இல்லை. அம்பிகையா 8 பேர் கோவை பல செயலி கோமதியா உடனல மந்தேன பெட்டி போல் மங்கையவன் ஆடிய முத்து கட்டி கோத்தரை முன்வரிச பல்லலை பிச்சிய ரொம்ப போல் பின்வரிச பல்லலை நல்ல அரம்பு போல அரம்பு போல அவன் 32 வல்ல கட்டி கோர்த்தலை பக்கம் 16 வல்லம் காளியர்கள் 8 பேர் அவளுடைய அழக போல் அகிலத்தில யாரும் இல்லை. உரியாத தேங்காய் உமையவளின் காதலக நாருரிய தேங்காய் நாயகிய காதலக வேட்டையில செய்யலில் வேல் கூறுவோர் ரெண்டழக எந்த வீடு செய்யலில் கண்கள் ரெண்டும் திருவழக கமகங்குல சாய்ந்தலை கமகங்குல அம்மா மலத்தினோட திருவழக கமகங்குல சாய்ந்தலை அவ பொக்கி சங்கள் வெறித்தலை போல் அவ பொசத்தினோட திருவழக அவன் கட்டிராம கரும்பு போல கரும்பு போல அவன் கனகமணி கைகள் கனகமணி கரும்பு போல கரும்பு கனகமணி கைகள் அவரைக்கா செய்ய அவ இந்து நல்ல விரலழக அவ பயத்தெடுத்து செய்யலில 10 நல்ல விரலழக அவளோ பத்திரங்கள் வதித்தலை போல் வாய்த்த 10 நகமழக அவள் சித்துடுக்கை கடைந்தலை அவ கடை
முத்துக்கட்டி கோர்த்ததை போலவே 32 பல்லு. ஆமா 32 லட்சணம்னா 32 பல்லு அழகுதானா? பல்லத்தான் சொல்லிருக்காங்க. அப்படி அந்த பல்லு அழகானது வரிசையா முத்து கோர்த்ததை போல இருக்கின்றது. பெண்ணா பிறந்தவங்களுக்கு வந்து என்னய்யா பல்லு மட்டும் அழகா இருந்தா போதும், சைஸா இருந்தா போதும். ஆமா மூஞ்சி பார்க்க கலையா இருக்கும். ஆமையா ஆமா பல்லு தான் மெயின் அழகு. அதானே சிரிச்சாலும் நல்லா இருக்கும். சரி எனக்கெல்லாம் பல்லு சரி கிடையாது. இல்லையோ? நான் சிரிக்கவே மாட்டேன். ஆமா ஆமா எப்பவுமே தான் உம்முன்னு இருப்பேன். அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. முகம்தான் அழகா இருந்தா தான் அழகா இருக்கும்னா நல்லவங்க எல்லாம் எங்க போக? அப்படித்தானே எல்லாரும் நினைக்காங்க. மனசுல நல்ல எண்ணங்கள் இருந்து நம்ம சிரிச்ச முகமா சந்தோஷமா இருந்தாலே நம்மளும் ஒரு அழகுதான். பிறகு அதனால நான் அழகா இல்லை, எனக்கு அது சரியில்லை இது சரியில்லை நினைக்க கூடாது. நம்ம கண்ணாடிய பார்த்து நம்ம சில பேர் நினைக்கும் இந்த ஆண்டவே மூக்க கொஞ்சம் இப்படி படைச்சிருக்கலாமோ, இந்த பல்ல கொஞ்சம் சரியா வச்சிருக்கலாமோ, இந்த கண்ணை கொஞ்சம் சரியா கொடுத்திருக்கலாமோ அப்படின்னு நம்மலாம் நினைக்கும். கண்ணே இல்லாதவங்களும் இருக்காங்க, பல்லே இல்லாதவங்களும் இருக்காங்க. என்னெல்லாம் எங்க ஊர்ல பல்லழகை இங்க வாணுதான் சொல்லுவாங்க. ஆமா எப்படி எப்படி பல்லழகை இங்க வான்னு சொல்லுவாங்க. என் பல்ல பார்த்து அப்பா எங்க ஊர்ல அப்படிதான் கூப்பிடுவாங்க. நீ பல்ல காட்டு பாப்போம். நான் கண்ட இடத்துல பல்ல காட்ட மாட்டேன். எங்க பல்ல கட்டணுமோ அங்கதான் பல்ல கட்டுவேன். ஆமா நீ ரொம்ப குடும்ப குத்து விளக்கு பத்தியா? குத்து விளக்குனா நீ அந்த மாதிரி பல்ல கட்ட சொன்னா நான் பழிச்சுன்னு கட்டிடுவோம் பத்தியோ. ஆமா யார்கிட்ட ஒரு எதுவும் குறையா இருக்கோ அடுத்தவங்ககிட்ட அது இருந்தா அதை பார்ப்பாங்க. ஆமையா ஆமா நமக்கு பல்லு சரி அவங்களுக்கு பல்லு சூப்பரா இருக்கு சரி அப்படின்னு பார்ப்பாங்க. எனக்கு கொடுத்துக்கார மாதிரி இருந்துச்சு. டாக்டர்கிட்ட போனேன். ஆமா 2 கம்பியை கோர்த்து ஆமா வரிசையா வச்சுட்டாரு. கரெக்ட். அதனாலதான் பல்லு வரிசையா இருக்கு. அதனால 10-50 ரூபாய் இருந்தா அதையும் சரி பண்ணிக்கிடலாம். சரி பண்ணலாம். பிறவே எல்லாம் பணம் தான். அதனால எங்க ஆளியர்கள் 8 பேர்களுக்கும் சரி முத்துக்கட்டி கோர்த்ததை போலவே 32 பல்லு. ஆமா கமுகம் முலை சாய்ந்ததை போல் அம்மாளுக்கு கழுத்தின் திருவழகு, கட்டிராம கரும்பு போலவே கனகமணி கைகள் 2, சித்துடுக்கை செயலிலே சேலை கட்டும் இடையழகு, ஆனை துதிக்கை போல அம்மாளுடைய துடையழகு, இளமாலம் தண்டு போல காலு 2 தன்னழகு, பாம்பின் படத்தை போலவே அம்மாளுக்கு பாதத்தின் திருவழகு. அடேங்கப்பா என் தாயான பத்திரகாளிய அவள நிலவுக்கு ஒப்பிடலாம், நீலவண்டுக்கு தான் சரியிடலாம், பொழுதுக்கு ஒப்பிடலாம் ஒப்பிடலாம், அவளை பொம்மனுக்கு சரியிடலாம் சரியிடலாம், அவளை பொண்ணுக்கு சரியிடலாம். அவ தலையோ கருப்பொழிய தலைமுடியோ கருப்பொழிய அம்மாளுக்கு தவிர வேறு கருப்பு இல்லை. அவ கூந்தல் கருப்பொழிய காய்க்கு கூட கொஞ்சம் கருப்பு இல்லை. அவ புருவரண்டும் கருப்பொழிய புருவரண்டும் கருப்பொழிய அம்மாளுக்கு சின்ன வேற கருப்பு இல்லை. பார்வதி அவ அம்பிகை 8 பேர் இப்பேற்பட்ட அழகா இருக்கலாம் அம்மா. அவ அழகை விட நீ எல்லாம் ஒரு பெரிய அழகா, நீ எல்லாம் ஒரு அழகுதானே, அதனால நீ எல்லாம் அவ பக்கமே போக முடியாது அப்படின்னு ஆண்டவே சிவபெருமான் சொன்ன உடனே பார்வதா தேவி பார்த்தா நம்ம அழகா இருக்கோமான்னு ஒரு வாரத்தை கேட்டதுக்கு ஆண்டவே இவ்வளவு பேசுவாரு. இன்னைக்கு நம்ம தங்கச்சி சின்ன பிள்ளை, அவ இப்ப இருக்க அழகுக்கு நாளைக்கு வளர்ந்து வாலிபமாகி
வந்தான்னா அவன் இதுல இருந்து இன்னும் கூட ஒரு மடங்கு அழகா இருப்பார். அப்ப ஆண்டவன் நம்மள மறக்க மாட்டார்னு என்ன நிச்சயம் இருக்கு? ஒருவேளை சிவன் நாமலை மறந்து நாம தங்கைமார் 8 பேரையும் மனமுடித்தா நம்ம கதை என்ன ஆகும்? ஒரு தாலி ஆண்டவே 9 பங்கு போட்டுருவாரு. பகவான் வந்து அப்படிப்பட்டவர் கிடையாது. பார்வதி பொம்பளை மனசுல இதெல்லாம் தோணத்தானே செய்யும். இப்ப உதாரணத்துக்கு நம்ம வீடு பஸ் ஸ்டாண்டு பக்கத்துல இருக்குன்னு வைங்க. இந்த வீட்டுக்கார அம்மா வாசல்லே நிப்பா எப்ப பார்த்தாலும். எதுக்கு? இந்த வீட்டுக்கார ஐயா எப்ப பார்த்தாலும் பஸ் ஸ்டாண்ட்லயே நிப்பாரு. அப்போ நம்ம இவ எண்ணிதான்னு பாத்துக்கிட்டே நிக்கும் போது இவர் என்ன செய்வார் தெரியுமா? பஸ்ல இருந்து ஒரு பெண்ணு இறங்கி வருவார். இறங்கி வந்த பொண்ணு அவருக்கு தங்கச்சி முறையா இருக்கும். தங்கச்சி முறையா இருக்கவா இடத்துல ஐயா கேட்பாரு, எம்மா ஏ தாயி நல்லா இருக்கியா? உன் வீட்டுக்காரர் நல்லா இருக்காரா? உன் பிள்ளைகள் எல்லாம் நல்ல சவுக்கியமா? நல்ல வீக்கமா இருக்காங்களா? சவுக்கியமா இருக்காங்களான்னு கேட்டேன். அப்படின்னு இந்த ஐயா பேசிக்கிட்டு இருப்பாரு. அப்போ அந்த பிள்ளைய அண்ணே நல்லா இருக்கேன், நான் இப்பதான் வாரேன், என் வீட்டுக்கார் வரல, ஒரு பிள்ளைய நான் கூட்டு வந்திருக்கேன், இன்னொரு பிள்ளைய பைக்கில கூட்டு வராரு அப்படின்னு இந்த அம்மா அந்த புள்ள பேசிக்கிட்டு இருப்பா. அந்த அம்மா என்ன செய்வா தெரியுமா? வீட்டு வாசல்ல நின்னு வேடிக்கை பார்த்துக்கிட்டே நிப்பா. அப்ப மனசுல நினைப்பா, இந்த பையன் வீட்டுக்கு வந்தா மட்டும் நல்லா மூஞ்ச கருக்க வச்சுக்கிட்டு இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி நம்மகிட்ட உம்முன்னு இருக்கான். இப்போ பஸ் ஸ்டாண்ட்ல எவ்வளையோ பார்த்த உடனே நல்லா பல்ல ஈன்னு காட்டிக்கிட்டு நல்லா பேசிக்கிட்டு நிக்கான். வீட்டுக்கு வந்தா மட்டும் எப்ப பார்த்தாலும் உம்முன்னு இருக்கான். அதனால வீட்டுக்கு வரட்டும், இவனை நம்ம சும்மா விடக்கூடாது அப்படின்னு நம்ம எல்லாம் மனசுல நினைக்கத்தானே செய்தோம். அத மாதிரி பார்வதியும் நான் கூட பயந்து போனேன். நேத்து எல்லாத்தையும் கொலை போடுங்கன்னு எவ்வளவோ சொல்லி பார்த்தேன். 2 ஆளுக்கு மேல ஒரு ஆளு கூட கொலவே போடல. இப்ப ஆட்டா வந்த உடனே வாயிலிருந்து தன்னால கொலை வருது பத்தியா? அம்மா வந்து குடியிருக்கா. அதானே அவங்க நம்மளா கேட்டா போட மாட்டாங்க, அம்மாளா வந்து கேட்டா தான் கொலை போடுவாங்க. ஒரு பாட்டு படிக்க சொன்னா படிக்க மாட்டாங்க. ஆமா, படிக்காத அவன் போடுவான். அத மாதிரி சரி. அப்போ ஆதி பராசக்தி இடத்திலே ஆண்டவனாகிய சிவபெருமான் உன்னை விட அவ 8 பேருமே அழகா இருக்கான்னு சொன்ன உடனே இனி அவ 8 பேரையுமே ஆண்டவே பார்க்க கூடாது. அவர் பார்க்க கூடாதுன்னா நம்ம என்ன செய்யணும்? இவ 8 பேரையுமே கைலாசம் கொண்டு வந்து இறைவனுக்கு தெரியாம நம்ம வளர்க்கணும். அப்படி என்று சொல்லி ஆதிபராசக்தி ஆண்டவனார் இடத்திலே வந்து, ஆண்டவா நீங்க சொன்னதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், நீங்க உலகம் எல்லாம் அடியிறக்கும் போனா நான் பார்வதாதேவி கையிலே ஒத்தையிலே அமர்ந்திருக்கிறேன். ஒத்தையில இருப்பதனால எனக்கு கண்டிப்பாகவே 7-8 தோழி பெண்கள் வேணும். எனக்கு எப்பேர் வட்ட தோழி வேணும் தெரியுமா? கோழியில 2 வேணும். நாட்டுக்கோழியா? கோழி இல்லையா? கோழி வேணும்னா பிராய்லர் கடைக்கு போணும். அப்படியா? இது தோழி பெண்கள். நீ தோழினியோ? பிறகு எனக்கு கோழி காத்தா அறுக்கணும். காதே கேட்க மாட்டேங்குது. அப்போ கோணூசி வச்சு குத்தணும். நல்லவேளை சினுக்கோழி வச்சு குத்தாம போறேன். 2 ஒண்ணுதான். அப்படியா? ஆமா. இங்க குத்தி இங்க எடுத்துறணும். ஏ ஆண்டவா, எனக்கு எப்பேர் வட்ட தோழி பெண்கள் வேணும் தெரியுமா? எப்படி ஐயா? கைபிடிக்க தோழி வேணும், கைபிடிக்க தோழி வேணும், கைபிடிக்க தோழி வேணும், தோழி வேணும், தோழி வேணும், கால் பிடிக்க தோழி வேணும், தோழி வேணும், எனக்கு கால் பிடிக்க தோழி வேணும், தோழி வேணும், தோழி வேணும், கைபிடிக்க தோழி வேணும், தோழி வேணும், ஆமையா ஓடையா எனக்கு கால் பிடிக்க தோழி வேணும். சாமி வெற்றில சுருள் மடிக்க வெற்றில
எனக்கு வேணும் எனக்கு வேணும் ஆவையர்கள் எனக்கு வேணும் எனக்கு வேணும் எனக்கு வேணும் ஆமண்ணே உடனே சீவி தலை முடிக்க சீவி தலை முடிக்க சிங்கார தோழி வேணும் சிங்கார தோழி வேணும் கோரி வல்ல தலை முடிக்க தலை முடிக்க கோரி வல்ல தலை முடிக்க முடிக்க தாளம் முடிக்க கோமதியா தோழி வேணும் எனக்கு கோமதியா தோழி வேணும் தோழி வேணும் தோழி வேணும் கோமதியா தோழி வேணும் தோழி வேணும் சாமி எண்ணி 8 நாளைக்குள்ள எனக்கு 7-8 தோழி வேணும் யாண்டவா கைபிடிக்க தோழி வேணும் கால் பிடிக்க தோழி வேணும் வெற்றிலை சுருமடிக்க எனக்கு விதவிதமாக தோழி வேணும் தட்டாங்கள் விளையாட தாசிமார் பெண்கள் வேணும் வேண்டும் ஐயா பாண்டியாட்டம் விளையாடுவதற்கு பாவையர்கள் எனக்கு வேணும் என்று பார்வதாதேவி இறைவனாரிடத்திலே கேட்க அப்பந்தான் சிவன் சொன்னார் ஏ பார்வதி நீ ஏன் தோழி பெண்ணு கேட்கிறேன்னு எனக்கு நல்லா தெரியும் அதனால ஆண்டவன் என்னால எப்படி அம்மா உடனே கொடுக்க முடியும் எப்படி கொடுப்பது இறைவா ஐயா நீங்க அங்க இங்கன்னு அலைய வேண்டாம் என்ன செய்யணும் நாங்களோக வட்டணத்தில் இருக்கிறாளை எனது தங்கைமார் 8 பேரும் அவ 8 பேரையும் மட்டும் கொண்டு வந்து கொடுத்தா மட்டும் எனக்கு போதும் போதும் ஐயா பார்வதி என்ன அவ 8 பேரையுமே நாம் போய் எடுத்துட்டு வந்தேன்னு சொன்னா என்னய்யா இந்த ஆண்டவன் உயிரோட நான் திரும்பி வர முடியாது வர முடியாது நாகராஜனும் நாகக்கண்ணியும் நாகராஜனுடைய அம்சம் கொண்டவர்கள் அவங்க கோபம் கொண்டு படம் எடுத்து வந்தா என்ன கொத்தியே கொன்றுவாங்க அவருக்கு நல்லவரும் தெரியாது கெட்டவரும் தெரியாது அதனால பட்டுன்னு போட்டா நான் பொட்டுன்னு போய் சேர்ந்துருவேன் அதனால என்னால எடுத்து வர முடியாதுன்னார் இறைவா உங்களால முடியாதுன்னு சொன்னா நான் என்னதான் செய்வேன் என்ன செய்வது உங்க அண்ணன் இருக்காரே கோபால கண்ணே அவரை மாதிரி ஒரு ஆளை இந்த உலகத்திலே பார்க்க முடியாது அவர்தான் பெரிய கள்ள கபடர் அப்படியா கண்ணை நினைத்தார்னு சொன்னா எதை வேணாலும் செய்து முடிப்பார் அவரை போய் உன் தங்கைமாரை எடுத்து கைலாசம் கொண்டு வர சொல்லி உன் கூட அவளை தோழி பண்ணா நீ வச்சுக்கோன்னார் அப்படி சொன்ன உடனே பார்வதாதேவி அண்ணனாகிய என் பெருமானை அழைக்க வேணும் என்று அந்த பார்வதி கண்ணபிரானை எப்படி அழைக்கிறாள் தெரியுமா எப்படி ஐயா மாயவா அரே மாயவா மாயமாக வந்தவரே மாயவா ஓடிவா எங்களை நாடிவா மாயமாக வந்தவரே மாயவா பள்ளி வந்த மாயவா பார்க்கடலில் பள்ளி வந்த மாயவா பரந்தாம கோபால ஓடிவா எங்களை நாடிவா நீ ஆடிவா மாயமாக வந்தவர் மாயவா
சீதையை மனமுடைத்த மாயவா சீதையை மனமுடைத்த மாயவா ஸ்ரீராம கோபால ஓடிவா நீ ஆடிவா எங்களை நாடிவா மாயமாக வந்தவரே மாயவா முடித்த மாயவா ராமாவை என் பெருமா ஓடிவா நீ ஆடிவா மாயமாக வந்தவரே மாயவா திருமால கோவிந்தனை ஓடிவா நீ ஆடிவா மாயமாக வந்தவரே மாயவா ஓடிவா விளையாடிவா மாயமாக வந்தவனே மாயவா மாயவா ஐயா காடகைய வதை முடித்த மாயவா காடகைய வதை முடித்த மாயவா தாமோதர என் பெருமா ஓடிவா நீ ஆடிவா எங்களை நாடிவா மாயமாக வந்தவரே மாயவா அங்கே பார்வதி அழைத்த போது ஏ பச்சை மாங்கோபான் கண்டிப்பாக எல்லாரும் சாரல் டிவி பாருங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. சாரல் டிவியை பாருங்கள், நம்ம சாரல் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.